சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த நாட்டிலே ஒரு போர் மூண்ட போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க எங்க இருந்தீங்க அங்க? அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த தேசத்தை காப்பாற்றுவது, இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும். இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. நாங்கெல்லாம் PhD பாஸ் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் ஸ்கூல்ல நிக்கிறீங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்டு இருக்கீங்க. அதனால வேண்டாம், அந்த வேலை விட்டுருங்க. அது வேண்டாம். இப்ப ஃபுல் பேண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு, எத்தனை போராட்டம் உயிர் தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்ல, நீங்க இருங்க. இங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிஜேபி சொல்றாங்களா எங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சுன்னு, ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருங்க, வச்சுக்கோங்க. அவரையே இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் RSS உடைய, பிஜேபியோடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய, பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் அவரை மறுபடியும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்க நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.